Hi guys, this is Work Logic channel. We are doing the third week IPL 2025 review and எங்கடா ஹேபாவை காணோம், இவன் யாரா கிறுக்க வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஹேபா வந்து இன்னைக்கு வர முடியாம எனக்கு வந்து ஹோஸ்ட கொடுத்துட்டாரு. துப்பாக்கிய புடிங்க சிவான் எனக்கு வந்து ஹோஸ்ட் பதவியை கொடுத்துட்டாரு. அதனால இப்போதைக்கு இந்த ஷோவோட ஹோஸ்ட் நான் தான். ஸோ நம்ம கூட இருக்கிறது வந்து நம்மளோட ரெகுலர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். வசந்த், பிரதீப் ப்ரோ, நீங்க மாக் ஆக்ஷன்ல பாத்துருப்பீங்க. மாக் ஆக்ஷன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக வெறித்தனமா பிட் போட்ட பிரதீப் ப்ரோ வந்திருக்காரு. அப்புறம் அதே பிட்டிங்ல ஆர்சிபிக்காக வெறித்தனமா பிட்டிங் பண்ண கார்வேந்தன் ப்ரோ வந்திருக்காரு. அண்ட் ரெகுலரா நம்ம கூட பேச வந்திருக்காரு ராஜேஷ். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இல்ல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மேட்ச் இந்த ஐபிஎல் பார்த்ததுக்கு நல்லா இருக்கும். பின்னாடி வச்சிருப்பீங்க பாரு. நாளைக்கு மறுபடியும் சந்தோஷம் போயிடும். ரொம்ப சந்தோஷம். எப்பெல்லாம் எங்க டீம் விளையாடுதோ அன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷம் இல்ல. இல்ல ஆனா எனக்கு புரியலையே, வால்பேப்பர் வெள்ளோ கலர்ல வச்சிருக்கீங்க, ஆனா சட்டை வேற கலர்ல போட்டிருக்கீங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமான கலர்ல போட்டிருக்கீங்க. இருக்கிற சட்டை போட்டனுங்க. என்னங்க இது சட்டை போட்டதுக்குலாம் அவனை டீம் சப்போர்ட் பண்ணணும்னா அப்புறம் நம்ம எல்லாம் ஒரு கலரா பாக்கணும். அப்புறம் உள்ள இருந்து எல்லாத்தையும் பாக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் மஞ்சளா வாங்கிட்டு போயிட்டு இருக்க முடியும்? நல்லா இருக்காது வெளியே போகும்போது. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்க. நான் போன பாட்காஸ்ட் பண்றப்போ எனக்கு தலையில நிறைய முடி இருந்துச்சு பாத்தீங்களா. இப்ப நான் முடி வெட்ட போயிருந்தேன். என் கெரகோ நான் வந்து சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு போயிட்டேன். முடி வெட்ட சிரிச்சுக்கிட்டே வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு முடியா வெட்டப்போ அவன் வந்து நம்ம ஆளுங்க வச்ச ஒவ்வொரு டாட்டா நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது இந்த வடிவேல் ஏதோ சொல்லுவான்ல, இவனுக்கு எல்லாம் கொடுக்கு முளைக்குண்டு அதுக்கு நான் கனவாடா கண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. கனவா கண்டேன். சரி பிரதீப் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு பாட்காஸ்ட்க்கு வந்திருக்கீங்க. நீங்க யார பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் வந்து வியூவர்ஸ்க்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். பிரதீப் ப்ரோ வந்து நான் இந்த பாட்காஸ்ட் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட. அது என்னன்னா, மார்க்காஸ்ட் நடக்கிறப்போ நம்ம இந்த சேனலோட ஆஸ்தான ஹோஸ்டான ஹேபா வந்து தீபக் ஹூடா வந்து என்ன ஜீனியஸ் ப்ரோ, அது ஃபர்காட்டன் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட இருந்து பிட்ட வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாரு. அப்ப வந்து ஒரு குரல் உடனே வந்து என்னது ஃபர்காட்டன் ஜீனியஸா அப்படின்னு கேட்டுச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம பிரதீப் குரல் தான் அது. இருந்து தலைவர் அந்த ஆளை பத்தி பேசி ஆகணும்னு ரெடியா வெயிட் பண்ணிருக்காரு. சொல்லுங்க பிரதீப் ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க? ஃபர்காட்டன் ஜீனியஸ் என்ன பண்ணாரு? ஃபர்காட்டன் ஜீனியஸ் யூ ஷுட் பி ஃபர்காட்டன். அவனை ஞாபகமே படுத்தக்கூடாது யாருமே. லட்டி கேட்சலா விட்டுட்டு இருக்காரு வந்து டீம் வந்து. இல்ல பிரதீப் ஞாபகம் இல்லாம தான் இருந்தா, நடுவுல மறைஞ்சு போயிட்டான். போன மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயர்னு வந்தா மத்தியா மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டானுங்களா டே. ஏய் அப்பா ஏண்டா இல்ல சிஎஸ்கேவோட ஃபர்காட்டன் ஜீனியஸ், இம்பாக்ட்ஃபுல் ஜீனியஸ், இன்னும் என்னென்ன பேர்லாம் சொல்ல முடியும்னு சொல்லுங்க பா எல்லாரும். நான் விட்டுனா அந்த கார்ல போவான்ல ஒருத்தன், கார்ல குழந்தைகளை கூட்டு. டீம் செலக்ஷனே ஒரு மாதிரி மொக்கையா இருக்கு. ரொம்ப மொக்கையா எடுத்திருக்காங்க டீம் செலக்ஷனே. இந்த அளவுக்கு மொக்கை ஒருவேளை எங்களுக்கு ஒரு மிதப்பு வந்துருச்சு போல. என்னமோ நாம 5 கப்பு ஜெயிச்சிட்டோம், கண்டிஷன் நமக்கு ஏத்த மாதிரி வச்சு நம்ம இதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மிதப்பு வந்துருச்சு போல. ஹிட்டர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அடிக்கிற ஹிட்டர்ஸ் 2 பேர் தான். ஒன்னு டூபே, ஒன்னு தோனி. அல்ல தோனிக்கு ஸ்பின் ஆட தெரியாது, டூபேக்கு ஃபாஸ்ட் ஆட தெரியாது. ஆகல லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹர் 17வது ஓவர் போடுறான் தோனி வந்தனால. அது வரைக்கும் அவன் ஓவரே போடல, ஏன்னா தூபே ஆடுறான். நம்ம இப்படியே எல்லா கேப்டன்ஸ் பண்ணிட்டு இருந்தா இருக்க எல்லா மேட்சும் போயிடும் எனக்கு தெரிஞ்சு. அந்த லட்சணம் அருமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க இல்ல இவங்க புதுசா ட்ரை பண்ணி இல்ல இம்பாக்ட்டா ஜேமி ஓவர்டன் ஆடி இருக்கலாம். இல்ல எனக்கு இம்பாக்ட்டா நான் அந்த சரி இவனுங்க வந்து இம்பாக்ட்டா அனுப்பிச்சா அந்த வன்ஸ் பேடி போல அனுப்புவானுங்க. இவனுக்கு புதுசா ட்ரை பண்றது வந்து அந்த வன்ஸ் பேடி மாதிரி புதுசா ட்ரை பண்ணியிருந்தாங்க கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இவனுக்கு இம்பாக்ட்டா அனுப்புறேன்ட்டு புதுசா ட்ரை பண்றது தீபக் கூடாவ கடைசியா இம்பாக்ட்டா அதுதான் புதுசா ட்ரை பண்றானுங்க. யாருடா அவன் இறங்குனு யாருடா அழுதா? எனக்கு புரியல. சீரியஸா அவன் இறங்கலன்னு யார் அழுதா?
ஆப்போசிஷன் எழுதானுங்க இல்ல ப்ரோ. ப்ரோ, இல்ல ப்ரோ, அவங்க வந்து அவங்க இம்பாக்ட் பிளேயர் ஹூடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, வெறும் ஹூடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அத வந்து ஹூடான்னு அவங்க நினைச்சிட்டு ஹூடா அமைச்சிருக்காங்க. அதாவது நம்ம டீமுக்கு கண்டென்ட் கொடுக்க இல்ல நம்ம டீமுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வேற யாருமே வேணாம், நீங்களே போதும் போ. உள்ள இருக்கிறவனுங்களே அடிச்சு துவம்சம் பண்றானுங்க, வெளில இருக்கிறவனுக்கு வேணுமா சொல்லுங்க. டேய் சோஷியல் சிஎஸ்கே பேஜ் சோஷியல் மீடியா அட்மின் ஆயிடு ப்ரோ. வேணானே வேணாம், மனசு கஷ்டத்துல இருக்கவனே. வந்துச்சு பாரு கிரீன் அலர்ட். சரி நம்மளும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், மரம் வளர்ப்போம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஸ்டார்ம் ஆஃப் ட்ரீஸ் மரம் வளர்ப்போம் காட்டுங்க. நம்ம வியூவர்ஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலரா நம்ம பாட்காஸ்ட்ல வந்து பேசுற ஸ்ரீவத்சன் ப்ரோ வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் வந்து சென்னையில இருந்து இப்ப வெளியே பெங்களூர்ல இருந்து இருக்காரு. பெங்களூர்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ நீங்க வந்து சென்னை பார்டர் கிராஸ் பண்ண உடனே நீங்க எத்தனை மரம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னு எண்ணி பார்க்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம்லாம் கலந்தாலே ஒரே பாட்டு தான் திருப்பி திருப்பி போடுறாங்க, சிறு சிறு வென்று பூங்காற்று மூங்கி. நியூஸ் சேனல்ல கலைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் தாங்க முடியாது. சன் நியூஸ்காரன் போட்டிருந்தான் மலர் மரம் போம் அப்படின்னு, சன் நியூஸ்காரன் கிண்டல் பண்றான், அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு. அவன் டீம்காரன் வந்து சன்ரைசர்ஸ் ஓனர்ஸ் அப்படினா கலாய்ப்பான். அவன் சன்ரைசர்ஸ் ஓனர்ஸ் அப்படிதான் கலாய்ப்பான். இல்ல நம்ம நேரா கலாய் வாங்குறோம்ல, டிஃபாரஸ்டேஷன் பண்றாங்க, நம்ம அஃபாரஸ்டேஷன் பண்றோம், அதுதான் போட்டி. நான் அவங்க 4 பேர்கிட்ட கேக்குறேன், சிஎஸ்கே ஓட இந்த டீம்ல எங்க ஓட்டை இருக்கு எங்க ஓட்டை இல்ல? டீமே ஓட்டையா தாங்க இருக்கு, டீமே ஓட்டையா தான் இருக்குங்க, டீமே ஓட்டையா தான் இருக்குங்க. அதாவது எனக்கு ஓட்டை இல்லாத இடம் வேணா நான் சொல்லவா? சொல்லுங்க சொல்லு. 2 பேர் தான் ஓட்டா இல்ல, கலீல் அஹ்மது, நூர் அஹ்மது, அவ்வளவுதான். அவனுக்கு 2 பேர் மட்டும் தான் உருப்படியா பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சுட்டாங்க 3 ஓவர்ல. நீங்க வேற அவனும் எல்லா மேட்சுமாடா நல்லா போட்டுட்டு இருக்க முடியும், ஒரு மேட்சாவது. ஏன்னா இவனுங்க எல்லாம் ஒரு மேட்ச் அடிக்கிறது இல்ல. ஹேசல்வுட்டையே பொளக்குறாங்க, ஹேசல்வுட்டையே பொளந்தாங்க ப்ரோ. அப்படி பார்த்தா அது இல்ல, பவுலர்ஸ்ல வந்து அவனே 2 பேர்த்த சொல்லலாம், பவுலர்ஸ் தப்பே சொல்ல முடியாது. ஆனா போஸ்ட் மேட்ச்ல தோனி சொன்னதுதான் எனக்கு அல்டிமேட். ஆக மொத்தம் திருந்த மாட்டானுங்க, இன்னும் அதே ஹோட்டல்ல தான் ஆட போறானுங்க. 6 ஓவர் 60 அடிக்கிற திறமை இல்ல எங்களுக்கு, நாங்க எங்க ஸ்டைல்ல தான் ஆட போறோம் இருக்கானுங்க. அப்ப கேள்வி என்ன வருதுன்னா ஆக்ஷன்ல தலைவன் பாத்துப்பான் இவன் பாத்துப்பான்னு எதுக்கு அப்புறம் சொல்றீங்க எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன காரணத்துக்காக இல்ல எனக்கு புரியல. ஞாபகம் இருக்குங்களா அந்த ஃபேமஸ் டயலாக்? ஞாபகம் இருக்குங்களா, எங்க தலைவனுக்கு இன்னும் ஓணுன்னு தெரியும். இல்ல ப்ரோ, எப்பவுமே இல்ல, லாஸ்ட் ஐபிஎல் வரைக்குமே பாத்தீங்கன்னா டீம் செல்றதுதான் வந்து பிட்ச் ரெடி பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து ஐபிஎல் கமிட்டியே வந்து எல்லா ஸ்டேடியத்துக்கும் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்சியா வேணும், ரொம்ப ஸ்பின் ட்ராக் இருக்க கூடாதுங்கிற மாதிரி ரூல் பண்ணுவாங்க. பிரதீப் ப்ரோ நீங்க இல்ல பிரதீப் ப்ரோ, ஆர்சிபி மேட்ச் பாட்டா விக்கெட், டெல்லி மேட்சும் ஓரளவுக்கு பாட்டாதான், ரொம்ப டர்ன்லாம் இல்ல. இந்த மும்பை மேட்ச் டர்ன் இருந்துச்சு, போன மேட்ச் கேகேஆரோட மேட்ச் வந்து டர்ன் இருந்துச்சு. இந்த 4ல 2 மேட்ச் பாட்டா விக்கெட், 2 மேட்ச் டர்னிங் விக்கெட். 2 மேட்சும் டர்னிங் விக்கெட்டுக்காக தான் நாங்க இந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம், இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற வார்த்தையை புடிச்சிட்டு இவங்க இந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்கானுங்கல்ல, ஏதாவது பண்ணாங்களா இந்த 2 மேட்ச் கேகேஆரோடையும் மும்பையோடய ஏதாவது பண்ணாங்களா? I mean, I think they don't have balls to cut on. Literally, the management doesn't have any balls to actually say this is a problem. இல்ல எல்லா பால்ஸ் வந்து காப்பாற்ற பேட்ஸ்மேன் யூஸ் பண்றானுங்க. ஆமா, டாப் ஆர்டர் பத்தி பேசுங்க. ஏன்னா முதல்ல வந்து ராகுல் திரிபாதி ரச்சினை வச்சு ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க விலங்கல. அப்புறம் வந்து கண்டா வர சொல்லுங்கன்னு ஒருத்தனுக்கு ஹைப்ப கொடுத்து அவனை டாப் ஆர்டர் அமுச்சு விட்டாங்க. 3 மேட்ச், முதல் 3 மேட்ச் அந்த 2 பேரு, அடுத்த 3 மேட்ச் இந்த 2 நியூசிலாண்டர்ஸ். இந்த நியூசிலாந்து ஸ்கேம பத்தி கொஞ்சம் யாருன்னா பேசுங்களேன். எனக்கு வந்து எனக்கு வந்து அதை பேசணும்னு ஆசையா இருக்கு, பட் வேற யாருன்னா அதை பேசினாங்கன்னா எனக்கு இல்ல ப்ரோ, கான்வே வந்து
2023 சீசன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. போன சீசன் ஆட முடியல, ஸோ திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக ஆக்சிலரேட் பண்ணலாம் கான்வே. ரச்சின் இல்ல வந்து எனக்கு என்ன தெரிஞ்சு கேட்டா கான்வே எவர் சின்ஸ் ஹி கேம் பேக் ஃப்ரம் இன்ஜுரியே அவன் வந்து அவன் பழைய ஃபார்ம் தொடல. நியூசிலாந்துக்கே அவன் கொஞ்சம் மட்டமா தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால he was even ஆனா dropped from the New Zealand side சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. அப்படி இல்ல அப்படி ஒரு எனக்கு நிலைமை அவனுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனை இந்த மாதிரி எந்த கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க நீங்க காமெடி பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கானுங்க. பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஃபில் சட் படிக்க எவ்வளவோ ஆடினான். இப்ப ஆர்சிபில போட்டு பொழக்கிறான். நம்ம அந்த இதெல்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ. பாம் எப்படின்னு see, Phil அது இல்ல Sutton அதுதான் அந்த சொன்னேன். முந்தின அதே சீசன்லயே அவன் சொதப்பிட்டு தான் இருந்தான். இல்ல ப்ரோ, அப்படி இல்ல பார்த்தா bro, நீங்க ரச்சின் பாத்தீங்கன்னா ரச்சின் சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்த ரச்சின் ஃபார்முக்கு சூப்பரா இங்க ஆடினாங்க. வந்து சிஎஸ்கேக்கு வந்து அதே ஃபார்ம் செமையா ரெப்ளிகேட் பண்ணிருக்கணும். ஆனா இந்த ரெப்ளிகேட் பண்ணல. ஐபிஎல் It was on ஸ்டார்ட் off. ஆகிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது பாகிஸ்தான்ல போட்டு சரியான புலம்பிட்டு இருந்தா ரச்சின். நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தோம், ரச்சின் ஃபார்ம்ல இருக்கான் அப்படி இப்படின்னு. bro. இல்ல ஆரம்பிச்சு நான் ஒண்ணு சொல்றேன். பிரதீப் ஒரு நிமிஷம் கைஸ் ஒரு நிமிஷம். பிரதீப் ப்ரோ, நீங்க சொன்ன ரெண்டு விஷயத்துல நான் ரெண்டு டிஃபென்ஸ் ஒண்ணு சொல்றேன். இவன் கான்வே ஃபில் சால்ட் வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்தா நான் ஆர்சிபிக்கு ஆட ஆரம்பிச்ச உடனே ஃபார்ம் அவுட் வந்துட்டான்னு சொன்னீங்கல்ல. அவன் ஆடின பிச்செல்லாம் எது? கொல்கட்டா பரம பாட்டா பிச்சு, சென்னை சேப்பாக்கத்துல ஆடினதும் பாட்டா பிச்சு தான். அதே மாதிரி பெங்களூர்ல வந்து அவனுக்கு அந்த ரெண்டு மேட்சுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணா, பட் அந்த பெங்களூர்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விங் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கிறதால அவுட் ஆறானே தவிர அண்ட் பெங்களூர்ல ரெண்டாவது மேட்ச் ரன் அவுட் பையன் வாங்கடையிலயும் நல்லா ஆடினா அவன். சோ அவனுக்கு வந்து ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு ஏத்த மாதிரி பிச் அமைஞ்சிச்சு. அண்ட் அவனோட நேச்சுரல் பிளேவே அட்டாக்கிங் பிளே தான் அவனோட நேச்சுரல் பிளே ப்ரோ. எக்ஸாக்ட்லி. அவன் வந்து இன்னொன்னு சொல்றேன், சப்போஸ்லி அவன் ஃபார்ம்ல இல்ல அடிக்கலனாலுமே இஸ் நாட் ஈட்டிங் அப் தி பால்ஸ். He's not eating up the balls. Exactly. He's trying to hit. இருந்தப்ப கூட இன்டென்ட் காட்டனா, அதுதான் வித்தியாசம். எனக்கு அதுதான் இப்போ ரச்சின் வந்து எனக்கு ரச்சினோ கான்வேயோ ஆடுறது பிரச்சனை இல்ல. நீ T20க்கு அடாப்ட் ஆகி ஆடணும். ஒன்னா நீ அடிக்க முடியும், நிக்கலாப்போ இல்லன்னா இவனுக்கு நான் என்ன சொல்லுவேன், மேனேஜ்மெண்டோட பிளான தான் சொல்லுவேன். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், அடிக்கிறவனா வாங்கணும். நீங்க சொன்ன அந்த கைல் மேயர்ஸ் எக்ஸாம்பிளே வந்து எடுத்துருக்கலாம். நீ ஏன் போல? I don't know what made you stop from going for an West Indian ஒரு 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 நல்லா பிளாஸ்டா ஆடுறவனை போய் எடுக்காம, ஒரு ஹிட்டரை போய் எடுக்காம, ஒண்ணுமே புரியல. ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லன்னு டைலாக் பேசலாம். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஜெயிச்சு கொடுத்துருச்சா உங்களைய? போன வருஷம் நீங்க படி கேவலமா தோத்தீங்க. நீங்க ஆர்சிபி கூட கடைசியில போய் தோத்தாலும் அது கேவலமா தான் தோத்தீங்க. ஏன்னா நீங்க அந்த மேட்சே அந்த சீசனே அவ்வளவு சீன்லாம் இல்ல, நல்லாவே இல்ல. அப்போ இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் கொடுக்கும் போது இவனுக்கு ஒரு 10-18 கோடி கொடுத்து ரவீந்திர ஜடேஜாக்கு எதுக்கு? தோனிக்கு எதுக்கு? தோனி himself should have said no, I'm just done with it. அது ஏன் அப்படிங்கறது தெரியல. என்ன பிரயோஜனம் கேக்குறீங்க? One question I would ask is 2010-11 இருந்த தோனி வந்து இப்போ 2000 அந்த அப்போ சொன்னான் அந்த சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் என்னோட டீம் பிளான்ல ஃபிட் ஆகல, அவனுங்க என்ன ஃபீல்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு, பேட்டிங் ஸ்ட்ரகிள் பண்றானுங்க, ஸோ ஐ வாண்ட் தம் அவுட்னு சொன்னான். அந்த தோனி இப்போ வந்து அந்த இப்போ இருக்கிற தோனியை என்ன பண்ணுவான்? அதுதான் எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வருது. கண்டிப்பா இதே கேள்வி வந்து தோனிக்கே கொடுப்போம், சிஎஸ்கே கொடுப்போம். நம்மளும் தோனி ஃபேன் தான், எல்லாரும் தோனி ஃபேன் தான். ஆனா அதுக்காக கேள்வி கேட்க முடியாத உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல. வெரி குட் பாயிண்ட். இத பத்தி நான் வந்து ஆல்ரெடி சில பாட்காஸ்ட்ல பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டைம் ஸ்ட்ரைக் ஆகல. பட் இந்த இப்ப சம்ம பாயிண்ட். இப்ப நான் அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு மெகா ஆக்ஷன்லயும் தோனி எடுக்கிற பிளேயர்ஸ்லாம் எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா 2008 அப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எடுத்தான், தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்தாங்க. 2011ல அந்த நம்பர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. கொஞ்சம் வந்து வேற மாதிரி பிளேயர்ஸா நிறைய பேர் எடுத்தா. கொஞ்சம் ஓவர்சீஸ்லயே நீ வந்து அவன் ஏஜ் குரூப்ல இருக்கிற பிளேயர்ஸாவே எல்லா ஆப்ஷன்லயும் அவன் ஏஜ் குரூப்ல இருக்கிற பிளேயர்ஸாவே எடுத்தான். 2018ல அவன் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே அவன் ஏஜ் குரூப். ராயுடு எடுத்துக்கோ, கேதார் ஜாதவ் எடுத்துக்கோ, ஷேன் வாட்சன் எடுத்துக்கோ, ஃபாஃப் டு பிளேஸ், எல்லாருமே அது அந்த ஏஜ் குரூப்.
அதே மாதிரி 2022 ஆக்ஷன்ல எடுத்துப்பாரு, அதுலயும் எல்லாமே கிட்டத்தட்ட அதே ஏஜ் குரூப். சோ இவங்க வந்து அவன் தோனி வந்து அவனோட ஏஜ் குரூப்புக்கு ஏத்த பிளேயர்ஸ் தான் அந்தந்த டைம் கரெக்டா இருக்குங்கிறதுக்காக அவன் எடுக்கிறான். எடுக்கிறப்ப அவன் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு ஏத்த மாதிரி சப்பக்கட்டு கட்டுவான். ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறப்போ இல்ல எங்களுக்கு சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஃபீல்டிங் சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க பேட்டிங் மட்டும் பத்தாது, ஃபீல்டிங்கும் தேவை, அதனால யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொன்னான். இப்போ வந்து சீனியர்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுத்ததுக்கு அப்புறம் இல்ல யங்ஸ்டர்ஸ் கிட்ட அந்த ஒரு ஜோஷ் இருக்கு, பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட தான் அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ற யுக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா எம்எஸ் தோனி ஆல்வேஸ் டேக்ஸ் பிளேயர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப எல்லாம் அவன் வந்து பேக் பண்ணணுங்கிறது அவனோட மோட்டிவா இருந்தது கிடையாது. அவனோட ஏஜ் குரூப்ல இருக்கிற பிளேயர்ஸ் தான் அவன் எடுக்கணும்னு நினைப்பான். ஏன்னா அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த ரேப்போ கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக. இல்ல see generally அப்படிதான் ஃபீல் பண்றேன். if you see the way the game has gone, it's not anymore the pressure observing and pressure giving game. It's a very small game. 2020ங்கிறது ரொம்ப சின்ன கேம், டக்குன்னு முடிஞ்சிருது. ஹை ஸ்கோரிங் அந்த இதுங்கிறதே வந்து இப்ப நீ 150 அடிச்சாலே ஈஸியா சேஸ் பண்ணிடுறாங்க. முன்னாடிலாம் 150 அடிச்சாலே அது பெரிய ஸ்கோர் லிட்டரலா. அப்படி இருக்கும்போது அது நம்ம டீமுக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம டீம் ஒண்ணு மட்டும் தான் தண்டமா இருக்கு. நம்ம டீம் என்ன சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆர்சிபி சேஸ் பண்ணாங்க, எவ்வளவு பாஸா சேஸ் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நீ இத்தனை நாள் ஆடிட்ட, இத்தனை நாள் யூ பேக்ட் அப், ஓகேவா? இந்த 2 சீசன் யூ டென்ட் பேக் அப். இந்த லாஸ்ட் சீசன் ஆகட்டும் சரி, இந்த சீசன் ஆகட்டும் சரி, there is no reason why we would go for a Ravindra Jadeja who is around 36 years old. அவனுக்கு ஒரு 18 crores கொடுத்து யாரு 36 years old அதெல்லாம் கூட அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து ரவீந்திர ஜடேஜாவை நீ வந்து அனுப்புறல மேல என்ன ரீசன் கொண்டு சொல்லி அனுப்புற, அந்த ஏதோ ஒரு சொன்னாங்க பெட்டர் இது டேய் கம்முன்னு இருங்கடா. அவன் பேட்டிங் விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மாதிரி நல்லா ஃபியர்ஸா ஆடி அவன் வந்து அக்ரீட் ஒன் இஸ் தட் லாஸ்ட் கேம். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல, பட் அதை வச்சு எத்தனை நாள் நீங்க முட்டு கொடுக்க போறீங்கன்னு எனக்கு புரியல. சரி இந்த சீசன் ஓகே, எனக்கு இந்த சீசன் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் இந்த சீசன் தோத்துடலாம், ஓகேவா? அடுத்த சீசனுக்கு என்ன பிளான்? நான் இப்பவே இந்த சீசன் பத்தி நான் பேசல, ஏன்னா இந்த சீசன் இஸ் டன், இட்ஸ் ஃப்ளஷ்ட் அவுட். அடுத்த சீசனுக்கு என்ன பிளான் பண்ணுவாங்க? அடுத்த சீசன் பிருத்வி ஷா உங்கள் ஓபனர், மயங்க் அகர்வால் உங்கள் ஓபனர். ஆனா ஒண்ணு சொல்லவா, டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன். நான் இதுல ஒண்ணே ஒரு பாசிட்டிவ் நான் ஒண்ணே சொல்றேன். Every time CSK have had a bad season like this, somehow ஏதாவது ஒரு யங்ஸ்டர் முளைச்சி வந்து அவன் வந்து அது கன்சிஸ்டன்டா பண்ணி அவன் முன்னுக்கு வரான் டீமுக்கு. 2020 அந்த மட்டமான சீசனுக்கு அப்புறம் தான் நமக்கு ருத்ராஜ் கைக்வாட்னு ஒருத்தன் கிடைச்சான். 2020 கடைசி 3 மேட்ச் ஓகே, அதான் அந்த மட்டமான ஃபைனலி யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் தரணும்னு கொடுத்துட்டு அவன் கிடைச்சான், அவன் கன்சிஸ்டன்டா பண்ணி அவன் 2022ல அந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து தான் அந்த யங்ஸ்டர்னு மதீஷா பத்திரானா வந்தான். இன்ஜுரி ஆடம் மில்னேக்கு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்தான். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி இது டோர்னமெண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் வந்து ஃபைனலி அவனுக்கு சான்ஸ் கொடுத்தானுங்க. அகைன் பெர்ஃபார்ம்ட் வெல், ரிட்டைன் பண்ணி இப்போ ஒன் ஆஃப் த மெயின் ரிட்டன்ஷன்ஸா இருக்கானுங்க. the first ever fast bowler retained by CSK before a mega auction. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு எடுத்து வந்திருக்கானுங்க. சோ கடைசில அவனை ரீடைன் பண்ணிட்டு அவனை பிளேயிங் லெவல்ல ஆடாம கடைசியில பேட்டிங் கோலாப்ஸ்ன்ட்டு அவனையும் எடுக்காம தீபக் கூட அவன் கொண்டு வந்து எவ்வளவு கோடி 12 crores 13 12 11 இல்ல, நான் 13 12. சரி விடுங்க, அது பிரதீப் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல யூசுவலாவே இந்த 2020ல இருந்தே சிஎஸ்கேவோட டீம் செலக்ஷன் ரொம்ப மோசமா தான் இருக்கு. 2021 ஜெயிச்சாங்க, 2022 மெகா ஆக்ஷன்ல தீபக் ரிட்டைன் பண்ணானுங்க, ஹேசல்வுட் ரிட்டைன் பண்ணாங்க. எனக்கு அதுவே ஒரு மைண்ட் ஷாக்கிங். தீபக் ஆக்ஷன்ல எடுத்தானுங்க.
தீபக் சர் ஆக்ஷன்ல எடுத்தானுங்க 14 crore. ஹேசல்வுட் ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ஹேசல்வுட்க்கு அவங்க போவே இல்ல அவ்வளவு தூரம். ஹேசல்வுட் ஆடலன்னு நினைக்கிறேன் 2022 ப்ரோ அது இன்னொன்னு வந்து மோயின் அலியை 8 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணாங்க. மோயின் அலியை 8 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணாங்க. அவன் 4 கோடி கூட போயிருக்க மாட்டான் அந்த மெகா ஆக்ஷன்ல. இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ரவீந்திர ஜடேஜாவை ஆக்ஷன்ல விட்டு இருந்தீங்கன்னா அவன் 18 கோடி கொடுத்து எவனா வாங்குவானா? அது சொல்ல முடியாது. ரவீந்திர ஜடேஜா 18 ஏன்னு சொல்லட்டா, ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மாதிரிதான் எல்லா டீமும் ஒரு ஜடேஜாவை யூஸ் பண்ணுவாங்கன்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து நம்பர் 8 நம்பர் 7 மேல பேட்டிங் அனுப்ப மாட்டோம். ஆனா எல்லா டீம்ஸும் அப்படி பண்ண மாட்டாங்க. ராஜேஷ் சொல்லு. ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி செஹல். அவனுக்கு 18 கோடி கொடுத்து எடுக்கிறானுங்க ஒரு டீம். சோ இவனை எடுக்க மாட்டானுங்களா? ஜடேஜா எடுக்க மாட்டானுங்களா? அதான் எங்க ஜடேஜா குட் ஃபீல்டர். இப்ப ஜடேஜா வந்து ஆல்ரவுண்டரே. இப்போதைக்கு கரெக்ட்டா ஜடேஜாவை ஆல்ரவுண்டரா யாரும் பார்த்தது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரா மட்டும் தான் பாக்குறாங்க. ஏன்னா ஜடேஜா பெருசா பேட்டிங் இருக்காதுன்னு முக்காவாசி பேருக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல. 2-3 விக்கெட் போயிடுச்சுன்னா நம்பர் 5ல ஜடேஜா அனுப்புவாங்க மத்த டீம்ஸ். ஏன்னா he still one of the best all rounders bro in test cricketல நல்ல பேட்டர். அவனை வந்து பவர் ஹிட்டர்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ஒரு அதேதான் சொல்றேன். நம்பர் 5 தான் ப்ரோ வேணும். அதுதான் தல வேணும். நீங்க டெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்றீங்களா? அந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் டெஸ்ட் ஆடிட்டு உட்கார்ந்து இருக்கான் T20ல இங்க வந்து. அதையே நான் பாக்குறேன்னு கேக்குறேன் நானு. தேவையே இல்லையே. One second. See, main thing, intent. Okay, wow. The intent which either Ashwin or Ravindra Jadeja are showing is not valuable to the team. Then why do you have them in the team? Okay. Next question. மூணு பேரும் டிஃபென்ஸ் தான். தோனியும் டிஃபென்ஸ் தான். Exactly. தோனி தான் நான் இன்க்ளூட். தோனி நான் முன்னாடியே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ இவங்க ரெண்டு பேர்ல இன்க்ளூட் பண்றேன். சரிங்களா? டீம் செலக்ஷனே பாத்தீங்கன்னா you don't have the valuable profiles. You know, once ஒரு 2021 இருக்கும்போது அந்த 8 பேரும் 9 பேரும் பேட்டிங் ஆடுவானுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 11 பேர் ஆடுவானுங்க. அந்த டீம்ல நம்பர் 11 தாக்கூர். அந்த எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா நம்பர் 11 தீபக் சார். ஆமா, ஹர்ஷா போக்லே வந்து அந்த டீம் எப்படி சொல்லுவார்னா, தோனி has constructed a team of 10 where he could just be another wicket keeper who can maneuver the bowlers and the batters, while the other 10 players will perform for him. அப்படிን ஒரு வெறும் மென்ஷனா மட்டும் இருந்துட்டு இல்ல அன்னைக்கு அந்த டீம் வந்து நல்லா இருந்துச்சு, செட்டா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து நாளைக்கு அன்னைக்கு வந்து ஒரு 30 அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க எல்லாரும். ஒரு 20 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த டீம்ல எத்தனை பேர் வந்து எவ்வளவு கேலிபர் பிளேயர்ஸ் எத்தனை பேர்? கேலிபர் பிளேயர் ருத்ராஜ் இல்ல நான் சொல்லிடுறேன் நிமிஷம். அந்த டைம்ல பிளேயிங் 11 பாருங்க எத்தனை பேர் பயங்கர கேலிபர் பிளேயர்ஸ். ஃபாஃப் டு பிளஸி, ருத்ராஜ், ஃபாஃப் டு பிளஸி இப்போ கூட பவர் ஹிட்டர் ப்ரோ. இப்பவும் அவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு, இப்பவும் அதே மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். நம்பர் 3ல ராபின் உத்தப்பா அந்த சீசன் செமிஃபைனல்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தா. செமிஃபைனல்ஸ்ல நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தா. பயங்கர அட்டாக்கிங்கான பிளேயரு, நல்ல ஸ்ட்ரோக் மேக்கரு, நல்ல ஸ்பின்னையும் அடிக்கக்கூடிய ஆளா இருந்தான். அதுக்கப்புறம் மோயின் அலி வாஸ் a சூப்பர் ஆல்ரவுண்டர். அப்பப்ப அந்த ஆஃப் ஸ்பின் போடுறது, நல்ல பவர் ஹிட்டர். அந்த ஸ்பின் அடிப்பான். அவனுக்கு ரோலே சும்மா போய் பேட் விடுனா ரோல் அவனுக்கு. அதுதான் அவன வந்து அப்ப நம்ம லிட்டரலா அப்ப பேசும்போது அவன வந்து ஆர்சிபி பண்ண தப்பு சிஎஸ்கே பண்ணல அப்படின்னு பேசணும். ஏன்னா அப் த ஆர்டர் ப்ரோமோட் பண்ணோம், ஒன் டவுன் ப்ரோமோட் பண்ணோம் லிட்டரலா. சோ அந்த 4 விக்கெட் போயிடுச்சுன்னா கூட நம்பர் 5ல ராய்டு எத்தனை விக்கெட் போனாலும் அவன் இம்ப்ரவைஸ் பண்ணி அடிப்பான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்ப்ரவைசிங் பேட்ஸ்மேன். நீ வந்து ஃபாஸ்டா போட போறியா, இறங்கி வந்து உன கவர்ஸ் மேல 6 அடிப்ப. நீ வந்து ஸ்லோவா போடுறியா, நல்ல டீப் இன்சைட் தி கிரீஸ் போயிட்டு ஒரு ஸ்பின்னர் அடிக்கிற மாதிரி உன அடிக்க. வேரியேஷன் இருந்துச்சு, ஒருத்தன் இல்லனா இன்னொருத்தன் அப்படிங்கற பேக்கப் பவர் இருந்துச்சு. 30 ரன் அடிச்சு கன்சிஸ்டன்ஸா ஆடுறது மாதிரி இருந்துச்சு. அந்த டீம் வந்து பேலன்ஸ்டா இருந்தது ப்ரோ.
ஒன்னு ஓப்பனா சொல்லணும், அந்த டீம் பயங்கர நல்ல பேலன்ஸ்டா பேலன்ஸ், வேற லெவல் பேலன்ஸ். எப்பவுமே இப்ப சாம் கரன் வேற ஒரு மேட்ச் அடிச்சார்ல இந்த மேட்ச்ல இந்த வாட்டி. எம்ஐயோட ஒரு கொலாப்ஸ் நடந்தது, சாம் கரன் அடிப்பாரு. என்னோட ஒரு தாட் என்னன்னா, ஒரு டீம் எடுக்கும்போது பிச்சுக்கு ஏத்த மாதிரி டீம் எடுக்கவே கூடாது. அது வந்து எந்த பிச்சா இருந்தாலும் பேலன்ஸ்டா ஆடுற மாதிரி என்ன கேட்டா. இல்ல இதுல நான் டிஃபர் பண்றேன். பிச்சுக்கு இதுல நான் டிஃபர் பண்றேன். பிச்சுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கணும். பிச்சுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க எடுத்தாங்களான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ராகுல் திரிபாதிக்கு பேட்ல பால் வரணும், ஆனா இவங்க அப்படி எடுக்கல. தீபக் கூடக்கு பேட்டுக்கு பால் வரணும், அவங்க அப்படி எடுக்கல. தீபக் கூட தேராதுன்னு எனக்கு ஒன்னு சொல்றேன், Deepak Huda was decent enough for Lucknow where conditions are the bro ஒரு மேட்ச் ஆடி நான் பார்த்தது இல்ல bro. லக்னோல ஒரு மேட்ச் ஆடி நான் பார்த்தது இல்ல. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு சொல்றேன், 2022 லக்னோவுக்காக ஆடினப்போ அப்ப எல்லா வென்யூஸும் மும்பைல நடந்துச்சு. எல்லா மேட்சும் மும்பை அண்ட் லக்னோ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். மும்பைல எல்லாமே ரெட் சாயில், பேட்டுக்கு வரும், நல்ல பவுன்ஸ் இருக்கும், நல்லா ஸ்விங் ஆகும். அந்த கண்டிஷன்ஸ்ல தீபக் கூட ஆடுவாங்க, நல்லா ஆடுவான். பிளாக் சாயில் பிக்சர்ஸ், பெரிய கிரிப், பெரிய பவுண்டரிஸ், பால் நின்னு வரும்னா லக்னோல ஆடினப்போ லக்னோவுக்கு அவன் ஒண்ணுமே பண்ணல. மும்பைல ஆடினப்போ லக்னோக்கு நல்லா பண்ணான். அதுக்கு அடுத்த 2 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. அதனாலதான் அவனை ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அப்பவே எனக்கு அந்த டவுட் வந்துச்சு, இவங்க எதுக்கு தீபக் கூட தேவையே இல்லாம எடுக்கிறாங்கன்ட்டு. ராகுல் திரிபாதி அப்படிதான். ராகுல் திரிபாதியும் மும்பைல நடந்தப்போ 2022 SRHக்கு he was the best batter. அதுக்கு அடுத்த 2 வருஷம் கொடூர ஸ்லம்ப், ஒண்ணுமே பண்ணலாம் SRHக்காக. இத்தனைக்கும் அது பேட்டிங் பிட்ச். நானே இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து ஐபிஎல் வீக்லி ரிவ்யூ எடுக்கலாம்னு இருந்தோம். நம்ம சிஎஸ்கே மட்டும் வளர்ந்துட்டு இருக்கோம். அது வருவோம். அது இப்பதான் half an hour கூட ஆவல, 1.5 மணி நேரம் போற வீடியோ தான். வருவோம். பட் இல்ல ப்ரோ, இதெல்லாம் நம்ம கக்கலன்னா மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப இல்ல. இன்னொன்னு மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் வந்து உங்ககிட்ட ஐ மீன் வாட்ஸ்அப்ல சொல்லுவேன்ல, வை ருத்துராஜ் ஹேஸ் டு பிளே அப் தி ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ரீசன். பிகாஸ் ஹி ஹேஸ் த டேலண்ட் டு ரெப்ளிகேட் வாட் ஃபாஸ்ட் டெட். ஓகே, அந்த கவர்ஸை தாண்டி அடிக்கிறது. either you go for a drive or morely lofted drive. ஸோ உங்களுக்கு வந்து லாப்டர் டிரைவ் வந்து இவங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் அதிகமா பார்க்கலாம். வேற when you see Conway and Rachin, it's very tough. ரச்சின்லாம் வந்து எப்படி ஆடுறான்னா கிளாஸியா ஆடணும். அந்த அடிக்க இன்டென்ட்ங்கிறது வந்து கம்மி. இதை எங்கேயாச்சும் அவுட் ஆயிடுவோம், அந்த ஃபியர்லெஸ்ங்கிறே இல்ல. என்னடா ரச்சினுக்கு வந்து லிட்டரலி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு என்ன வீக்னஸோ அதே வீக்னஸ் தான் வச்சிருக்கோம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்டு த பாடி கொஞ்சம் அவே ஸ்விங்கிங் பால் போட்டா அடிச்சு அவுட் ஆவான். லிட்டரலி அதே வீக்னஸ் தான் ரச்சினுக்கும். சொல்லி வச்ச மாதிரி எல்லா பவுலர்ஸும் கரெக்டா குட் லெங்க்ல போடுறாங்க, லைட்டா மூவ் ஆகுது, அவன் அடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றான், 10 பால் வேஸ்ட் பண்றான். எல்லா மேட்சும் அதான் நடக்குது. சிஎஸ்கே ஓபனர்ஸ் நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, அவங்க வந்து இப்ப ரொம்பவே கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு மேபி கான்ஃபிடன்ஸ் வரலாம். அவங்க ஓபனர்ஸ்க்கு நான் சொல்றேன், அப்ப கான்ஃபிடன்ஸ் அந்த போன மேட்ச் பஞ்சாபோட ஆடினாங்களே, நீங்க கான்ஃபிடன்ஸ பாத்தீங்களா? அது பாட்டா பிச்சு ஒரு 6 அடிக்கல பவர் பிளேல. அதுதான் கான்ஃபிடன்ஸ் எனக்கு. ஆனா அவங்க வந்து அப்ப மோசமா இல்ல ப்ரோ, நீங்க 6 அடிக்கல, பட் அவங்க ரன் ரேட் பாத்தீங்கன்னா நியர்லி 9 வச்சிருக்கானுங்க. ப்ரோ மோசம்னு சொல்ல முடியாது. மோசம்ங்கிறது வேற ப்ரோ, ரெக்வயர்ட் ரன் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அடிக்கணும்ல ப்ரோ. பவர் பிளேல ப்ரோ எனக்கு மிடில் ஓவர் சுடுங்க, பவர் பிளேல கூட அவங்க ரெக்வயர்ட் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி அடிக்கலனா என்ன பேட்டர்ஸ் அவங்க? அதான் ப்ரோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒன்னே சொல்லணும். இப்போ எனக்கு ஒரே சந்தேகம், ஹவ் சீரியஸ் இஸ் டுபேஸ் இன்ஜுரி? ஏதாவது நியூஸ் வந்துதா? துபேக்கு இன்ஜுரி ஆச்சானே ஆமா அவன் இது பெனல்டி மேட் பால் என்னமோ 2 ஓட பார்த்தா ஹாம்ஸ்ட்ரிங் ஏதோ புடிச்சுனா அதுக்கு அப்புறம் ஃபீல்டுக்கு வரல அவன். அதுக்கு எதுவும் இன்ஜுரி அந்த அப்டேட்ஸ் எதுவுமே சொல்லல. இல்ல துபே வந்து இம்பாக்ட் பிளேயரா அனுப்புறதே வேஸ்ட் தான். இல்ல ப்ரோ, அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பின்ன தவிர அடிக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு. அதனாலயே அவன் வரும்போது ஃபாஸ்ட் பவுலரை வச்சிருக்கானுங்க எல்லா டீமும் பார்த்தா. சரி, ரொம்ப நேரமா அமைதியா ஒரு ஜீவன் வந்து பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வசந்த், நீ உன் மனசு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நீ ஏதாவது பேசு.
சோ இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் இன்ஜுரியில இருக்காருல்ல, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்போ யார் இருப்பாங்க? ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ எடுக்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல அதான் ஏன்டா எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு லாஸ்ட் செகண்ட்ல அந்த எதுக்கு அவனுங்க ஆயுஷ் மாதிரி அந்த ட்ரையல்ஸ் கூப்பிடுறானுங்க. இல்ல மேபி அவருக்கு யங்ஸ்டர் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு, யங்ஸ்டரை வேஸ்ட் பண்ண. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா 2020ல கைக்வாட் வந்தாரு, 22ல பத்திரானா வந்தாரு. சோ இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு ஷெய்க் ரஷீத கொண்டு வரலாமே. ஷெய்க் ரஷீத் நம்பர் 3. இப்போ இல்ல இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இப்போ இவனுக்கு திருந்தாம இன் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சிவன் டுபே நாளைக்கு ஆடலன்னு வச்சுக்கோயேன், அவனுங்க மெயின் லெவல்ல இருப்பான். தீபக் கூட மெயின் லெவல்ல இருப்பான். நம்பர் 4. அதுதான் எனக்கு தோணுது. இப்போ அதுதான் தோணுது. அந்த மாதிரி கேனத்தனம் பண்ணுவானுங்களா தான் எனக்கு தோணுது இப்போ. ஆனா லிட்டரலி ஒரு ஒன்ஸ் பேடி வச்சுட்டு எப்படிங்க ஒன்ஸ் பேடி ஆட விடாம இருக்காங்க 11ல, அதான் எனக்கு புரியல. அவன் 96 பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு 6-6 ஓவர்டன் வச்சிட்டு ஹூடாவ அனுப்புனவனுங்கடா. இல்ல ஸ்ரீராம் வாரத்துல இருந்து ஒருத்தன சொல்லிடுங்க, அப்ப கூட அவன் பேர் எடுக்க மாட்டேன் நீ. ராமகிருஷ்ணா கோஷ் கரெக்ட். அவனும் அதே ஆல்ரவுண்டர் தான், போலிங் கொடுக்க மாட்டானுங்க. இப்ப ஆட விட்டாலும் போலிங் கொடுக்க மாட்டான். அவன் ஓப்பனிங் கூட பண்றான்டா. ஓப்பனிங்க்கு நல்ல கேண்டிடேட். அவன் வந்தா எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் ஸ்லாட்ல தான் வர முடியும். அந்த நான் பர்சனலா கேட்கணும், அந்த சிஎஸ்கேவோட செகண்ட் இன்னிங்ஸ் நான் பார்க்கல, எனக்கு எரிச்சல்லாம் ஆஃப் பண்ணி தூங்கிட்டேன். அந்த இவன் எப்படி பவுலிங் போட்டான், அன்ஷுல் கம்போஜ் அவரு நல்லா போட்டான். டீசென்ட்ரா விக்கெட் எடுத்தாரு. விக்கெட் எடுத்த பால் வந்து சரியான பால், நல்ல பால். அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த அன்ஷுல் கம்போஜ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கணும் ஆக்சுவலி இருப்பான். he was not bad. அவன் பேட்டிங் ஸ்கில் ஒரு டிஃபரண்டா இருந்துச்சு bro. உங்க நாலு பேர்கிட்ட நான் இன்னொன்னு கேக்குறேன். இவங்க ஆடுற ஓவர்சீஸ் காம்பினேஷன் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? பவுலிங் கரெக்ட் தான் bro. நான் ஆரம்பமே ஏதோ சொன்னேன், only one of Conway or Ravindra should play. Both cannot play in the same level. And do you guys think Noor and Patir, we can afford to play both Noor and Patirana? கண்டிப்பா bro. Yes. Noor and Patirana Yes. அதுதான் வேற வழி இல்ல. ஏன்னா இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரு தான், அவங்க ரெண்டு பேரு மூணு பேர் தான் பவுலர்ஸ் நம்ம நம்புற மாதிரி. அங்கே உனக்கு இன்னொரு அதெல்லாம் பொளந்துறாங்க. அஸ்வின் எல்லாம் போட்டு நாய் சாட் சாத்திடுறாங்க. இல்ல எனக்கு புரியல இவன இந்த இது பஞ்சாப் மேட்ச்ல இவன் ஜடேஜா 3 ஓவர் 18 ரன் தான் கொடுக்குறான். நூர் அகமது 3 ஓவர் 25 ரன் 28 ரன் கொடுக்குறான். அப்படி அந்த 28 இல்ல 36 ரன் அந்த மேட்ச் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி ஓகே, 100 கொஞ்சம் வர்ஸ்ட் கேஸ் நிறைய ஒரு மேட்ச் அவன் சொதப்பிட்டான். என்ன வெங்காயத்துக்கு அஸ்வினுக்கு அந்த மேட்ச் 4 ஓவர் கொடுப்பான். கிண்டல் பண்ணாங்க தமிழ் பிளேயர்ஸ் இல்ல, அதனால இப்ப யாரெல்லாம் உருப்படாதவனுங்களோ அவனுங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. குர்ஜப்ரீத் சிங் நல்ல இதுதானங்க, குர்ஜப்ரீத் வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் நான் சொல்றது இந்த பிளேயிங் லெவல்ல இருக்கவங்க. வசந்த் யாரை தூக்குவனி? கலில தூக்க முடியுமா? கம்போஜ் தூக்க முடியுமா? கொண்டு வர முடியுமா? ப்ரோ நான் அததான் ப்ரோ ஸ்டார்டிங்லயே சொன்னேன், பவுலிங் ஒரே ரெண்டு சொல்றேன். ராமகிருஷ்ணா கோஸ் அவன ஓகே இன்டென்ட் மிடில் ஆர்டர்ல இன்டென்ட் காட்ட ஆள் இல்லனா மூடிக்கிட்டே அந்த 18 வயசு ஒருத்தருக்கான ஆண்ட்ரே சித்தார்த் அவனை ஆட விடுங்களாம்ல. அவன் வன்ஷ் பேடி இஸ் நம்பர் 3 பேட்டர் இன் டெல்லி பிரீமியர் லீக். 200 ஸ்ட்ரைக்கர் அடிச்சிருக்கான் அவன். நல்ல பயங்கர பவர். நம்பர் 3 they can use him as number 3. ராகுல் திரிபாடி பதிலா அந்த நாய், ராகுல் திரிபாடி நாய் பதிலா இவனை ஆட விட்டுட்டு அந்த நாய் ராகுல் திரிபாடி நாய் பதிலா அவனை ஆட விடலாம் என்ன கேட்டீங்கன்னா. அண்ட் இவன் மிடில் ஆர்டர் இம்பெட்டஸ் தான் வேணும்னா தேவைப்பட்ட இம்பாக்ட்ஸ் அப்ப ஆண்ட்ரே சித்தார்த்த இறக்கலாம் உனக்கு. அண்ட் அவனை ஃபீல்டிங்கே இறக்கலாம்டாடி. இவனுக்கு இருக்கிற லட்சணத்துக்கு எவனா யங்ஸ்டர்ஸ் அந்த இது எனர்ஜெட்டிக் ஃபீல்டர்ஸ் வேணும் இவனுக்கு. சரி, ஆனா ஒன்னு சொல்லட்டுமா? how many of you feel Jamie Overton should play in the 11? அடியதான் ஆவணும். honestly I think so. See இப்போ அன்ஷுல் கம்போஜ் ப்ரோ
எனக்கு வந்து என்னன்னா கெய்க்வாட் இருந்தப்போ ஜேமியோட்டன் ஆடுறதுல ஓகேன்னு தோணும். ஏன்னா கெய்க்வாட ஓப்பனிங் ஆட வச்சுட்டு கான்வே வேணாம், கான்வே இல்ல ரச்சின் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு அப்புறம் ஓவர்டன் வச்சுக்கோங்க. இப்போ கெய்க்வாட் இல்ல, ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பா இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன் ஓப்பனிங். இல்ல கெய்க்வாட் இல்லாததால இப்ப கான்வே ரவீந்திரா வராங்கல்ல, இவங்க 2 பேர்னால என்ன பெருசா இம்பாக்ட் ஆச்சு? பட் நம்மளால கான்வே எடுக்க கூட முடியாது. ப்ரோ. ரவீந்திரா வச்சுட்டு என்ன, ரவீந்திரா இருந்து அவன் என்ன பண்ணான் இந்த 2 மேட்ச்? இந்த மொதல் மேட்ச் கூட ப்ரோ, மொதல் மேட்ச் மும்பை கேவலமா அவனுக்கு போட்டு கொடுத்தாங்க. அவன் தடவிட்டு தான் இருந்தான். முதல் மேட்சும் தடவனான், அதுக்கு எல்லா மேட்சும் தடவனான். அவன் எல்லா மேட்சும் பால் செமையா சாப்பிட்டான். அவன் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பார்த்தா 120 130 தான் இருக்கு ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட்டு. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி ஆடுறதுக்கு எதுக்குடா 2 பேரும் ஆடணும்? 2 பேரும் வெரி குட் ஓடிஐ பிளேயர்ஸ். மிடில் ஆர்டர் ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சானுங்க. இல்ல மிடில் ஆர்டர் ஒண்ணுமே மிடில் ஆர்டர் ஒண்ணுமே மிடில் ஆர்டர் அவன். நீங்க சேஞ்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் மிடில் ஆர்டர் தான் சேஞ்ச் பண்ணனும் என்ன கேட்டா. ஆர்ஆர் மேட்ச்ல நான் ஆர்ஆர் மேட்ச் என்ன தெரியுமா நினைச்சேன், தோனி ஜடேஜாக்கு முன்னாடி ஓவர்டன் வந்திருக்கணும். அவன் ஒரு 10 பால் எடுத்துட்டதுக்கு அப்புறம் அவன் டிம் டேவிட் மாதிரி அடிச்சு கொடுத்துருப்பான். ஏன்னா அவனுங்களும் கேவலமா தான் போட்டானுங்க, அவ்வளவு அப்படி ஒண்ணும் ஓஹோன் எல்லாம் போடல. இவனுங்களுக்கு அடிக்க தெரியல, இவனுங்க அடிக்கல. அதனாலதான் அந்த மேட்சே எனக்கு தோணுச்சு, ஓவர்டன் தாண்டா மேல வந்திருக்கணும், நம்பர் 6 அவன் வந்திருக்கணும்டா. ஏன்னா ஜடேஜா நம்பர் 6 வந்தான்ல அந்த மேட்ச். சொல்லு. இப்போ எனக்கு 2 சேஞ்ச் என்ன தெரியுமா தோணுது பண்ணணும் இவனுங்க. அஸ்வினை உட்கார வச்சுட்டு அவனாவது ஒரு பேட்ஸ்மேனை இறக்கிட்டு கான்வே ரவீந்திரா உட்கார வச்சுட்டு ஓவர்டன் ஆட விடணும். அப்படின்னா அதே பேட்டிங் டெப்த் இருக்கும் இவங்களுக்கு. பட் ஓவர்டன் இஸ் a guy who can score runs and 2 சீமர்ஸ் இருக்கும்போது 2 சீமர்ஸ் ஆல்ரெடி இருக்கானுங்க இவனுக்கு நியூ பால்ல போட. அப்படிதான் வேணும்னா அவன் தேவைப்பட்டா அந்த பவர் பிளேல ஒரே ஒரு ஓவர் தேவைப்பட்டா போடுறது, இல்லையா மிடில் ஓவர்ஸ்ல அந்த பேக் ஆஃப் த லென்த் அந்த போடுறத அவன் சூப்பரா பண்ணுவான். அதுக்காகவாது யூஸ் பண்ணலாம் அவனை. ஒன் திங் எல்ஸ் நம்ம அதாவது இப்ப ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தா who has the worst squad அப்படின்னு பாத்தீங்கனாலே டைரக்ட் ஆன்சர் சிஎஸ்கே தான். இதுல டவுட் என்ன, சிஎஸ்கே தான். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாம் லாக்டவுன் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ சிஎஸ்கே ஆயிடுச்சு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் சிஎஸ்கே அது இப்ப லாக்டவுன்ல நம்ம லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல இல்ல சரியா. இந்த வருஷம் நல்லாதான் இருந்துச்சு. நான் சொல்றேன் 2023 சீசன் நல்லாதான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, 2023 சீசன் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்குவாட்னாலும் உண்மையான டிசர்வ் சாம்பியன்ஸ் பார்த்தா ஜிடி தான் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா அவங்களோட ஸ்குவாட்ல அவங்க ஆடின எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 8 to 9 பேர் 9 ஆஃப் them got அது கன்ஃபார்ம் இல்ல ஒண்ணே சொல்றேன். மழை வந்துருச்சு அந்த ஒரு இல்ல பிரதீப் ஒரே யாரு பெஸ்ட் ஸ்குவாட்னு நம்ம ஐயோ காலையில கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஆனா அன்னைக்கு வந்து மழை வந்துருச்சு. அந்த ஸ்குவாட்லயுமே பவுலிங் பரிக்கேவலமா இருந்தது. அப்ப பிராமிசிங் பவுலிங் பாத்தீங்கன்னா பத்திரானா தான், அவனையும் போட்டு ஃபைனல்ல பிறந்துட்டாங்க 2023ல. 2024 பாத்தீங்கன்னா அதே ஸ்குவாட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. 2025ங்கிறது இருக்கிற நல்ல பிளேயர், அதுல இருந்த நல்ல பிளேயர்ஸ் தூக்கி போட்டுட்டு இருக்கிற ஆகாவலிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. அதனால சிஎஸ்கே வந்து ஒட்டுக்காக முதல்ல தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் தீபக் கூட அவன் எடுக்கும் போது தெரிஞ்சு போச்சு இவனுக்கு வாங்க மாட்டானுங்க இந்த சீசன். ஏன்னா ஒரு மாதிரி யூஸ்வலா எல்லா டீமும் எப்படின்னா ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க பார்த்து எடுத்து பார்ப்பாங்க. இவனுக்கு என்னன்னா எவெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவனை வச்சு இந்த ரஹானே பண்ண மாதிரி ஏதாவது பண்றாங்க. ரஹானேக்கு நடந்தது ஏதோ மேபி ஒரு 5 வந்தவனே அடிக்கிறான். அதே மாதிரி எல்லாருக்கும் வரும்னு எப்படி இது வந்து ஒரு ரஹானே ஆக்சுவலி ரஹானேவையும் ராகுல் திரிபாத்தியும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ரஹானே இஸ் a technically very sound batsman. அவன் அடிக்கிற ஷாட் ஒன்னு கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு டெக்னிக்கலி சவுண்ட் பேட்டர். அவன் அத்தனை வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கான். டெஸ்ட் கிரிக்கெட் அத்தனை வருஷம் ஆடி இருக்கான். டெஸ்ட்ல எவன் நல்லா ஆடுறானோ அவனால எல்லா ஃபார்மேட்லயும் நல்லா பண்ண முடியும். வெறும் அவன் கிட்ட பாரு தம்பி, உன் டெக்னிக் எல்லாம் பிரச்சனை இல்ல, அதே டெக்னிக்கை வச்சு நீ இன்டென்ட் காட்டி ஆடு பரவாயில்ல, நம்பர் 3ல பேட்டர் ஓடு அப்படின்னா அவன் அப்ப பண்ண ஆரம்பிச்சது இப்ப கேகேஆருக்கு செமையா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அவனை பேஸ் பிரைஸ்க்கு தூக்கிட்டு போனாங்க ப்ரோ கேகேஆர். அவனை வாங்கி இருக்கலாம் ப்ரோ நம்ம.
இல்ல இப்போ என்ன ப்ராப்ளம்னா 3.5 கோடி ப்ரோ, 3.5 கோடி ப்ரோ இந்த திருப்பதி கம்நாட்டிக்கு 3.5 கோடி ப்ரோ. எனக்கு அத கூட பரவாயில்ல ப்ரோ. அஸ்வின் 10 crores வர்த்தே இல்ல ப்ரோ. 9.5 கோடிக்கு அஸ்வின் வர்த்தே இல்ல. ஒரு 50 கோடி ஜாஸ்தி, 5 crores maximum. சாரி 5 crores maximum. அஸ்வின் வர்த்தே இல்ல. என்ன கேட்டா இப்பவே கூட ரச்சின் ரவித்ராவும் ஸ்பின் தான் போடுறேன். பேசாம அவனை போட விட்டு இவனை வெளியே உட்கார வச்சுக்கலாம். அவனுக்கு பதிலா ஏதோ பேட் கொண்டு வந்துக்கலாம். ப்ரோ ப்ரோ ரச்சினே வர்த்தே இல்லன்ற நீங்க என்னடான்னா ரச்சின் வந்து பவுலிங் வந்து ரிட்டைன் பண்ணிட்டாங்க. ஆட மாட்டேங்கிறான். அவன் பேட்டிங்ல இருந்து எடுக்கணும். அவனை பேட்டிங்ல இருந்தே எடுக்கணும். அவன் பேட்டிங்ல ஒண்ணுமே பண்ண மாட்டான். அவன் ஓடிஐ பிளேயர். அவன் T20ல அவன் அடிக்கவே இல்ல பெருசா. போன வருஷம் தான் அடிச்சான், ஒன்னும் அடிக்கல. அவனை எதுக்கு எடுத்தானுங்கன்னே புரியல. இது கொடுமை எடுத்தாங்க. எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே நான் ஐடியா கேக்குறேன். இல்ல இப்போ ரச்சின் ரவீந்திரா அவன் ஐசிசி டோர்னமெண்ட் சூப்பரா பண்றான், 5 செஞ்சுரி வச்சிருக்கான் எல்லாம் சொல்றானுங்க. ஆனா அந்த 5 செஞ்சுரி அவன் எந்த பொசிஷன்ல இருந்து அடிச்சான் ப்ரோ? அது எல்லாம் ஓடிஐ. அது ஓடிஐ. ஓடிஐல ஸ்டைலே ஓகே. இல்ல நான் ஒன்னு சொல்றேன். that guy what I have noticed is struggles against the new ball. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு அவனுக்கு. இதேதான் நான் வந்து வாட்ஸ்அப்ல சொல்லுவேன். ஆட விடணும்னா நம்பர் 3ல ஆட விடு அவனை. எக்ஸாக்ட்லி. எனக்கு ரச்சின் வந்து நம்பர் 3ல வந்து he will perform somehow because he can. அவன் வந்து அதை வந்து கண்டெயின் பண்ணுவான். நம்பர் 1 ஐ மீன் ஓப்பனிங் இறக்குறது வந்து ருத்துராஜையும் இவனையும் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கானுங்க. ருத்துராஜ் வந்து அந்த நியூ பாலை ஃபேஸ் பண்றதுக்கும் அவனுக்கு வந்து அடிச்சா அவுட் ஆவான் இல்லையா, அவன் வாட்டுக்கு அடிப்பான். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் சோ குட் இன் ஓப்பனிங். ருத்ராஜ் நல்ல குட். நம்பர் 3 இறக்கணும்னா மறுபடியும் ராகுல் பாண்டியா நீங்க ஓப்பனிங் ட்ரை பண்ணனும் ப்ரோ. இப்ப பண்ண முடியாது. இப்போ வந்து லிட்டரலா வந்து எதுவும் சொல்ல முடியாது. இன்ஜுரி அவன் தள்ளி போய்ட்டான். டோட்டலி ஷாம்பிள்ஸ் தான் இருக்கு. போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பண்ண முடியாது. ஆனா எனக்கு இந்த இன்ஜுரினால ஏதாச்சும் நம்ம வாங்குவோமா? எமர்ஜென்சில யாராச்சும் அந்த மாதிரி யாரும் அவைலபிள் இல்ல. ஒன் சர்ச் ரீப்ளேஸ்மென்ட் அவைலபிள் வாஸ் டிம் சைஃபர்ட். இல்ல அப்படி ஒரு 3-4 பிளேயர் இன்ஜுரி பண்ணி விட்டு நல்ல பிளேயர் வாங்கிக்கலாம் கேட்டா. இல்ல டிம் சைஃபர்ட் இப்ப T20 அவன வாங்க முடியாது. இல்ல வாங்கவே வேணாம். இவனை தோக்கட்டும் அப்படியே. ஏன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. சப்போஸ்லி இப்போ சினாரியோ சொல்றேன். கடைசி ஒரு 3 மேட்சோ 4 மேட்சோ வந்து ஒரு 3 மேட்ச்னு வச்சுக்கோங்க. கடைசி ஒரு 3 மேட்ச் வந்து ஒரு தீபக் ஹூடாவோ இல்ல திரிபாதியோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா எங்க அடுத்த சீசன் அவன் ரிட்டைன் பண்ணிடுவானுங்க. இவனுக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதனால எவனுமே ஆடக்கூடாது. கடைசி வரைக்கும் இவனுக்கு சாவட்டும். லிட்டரலா கோ ஃப்ரெஷ். யங்ஸ்டர்ஸ் இது ரஷீதுக்கு கொடு, மத்தவனுக்கு கொடு, அந்த வன்ஷ்வேடிக்கு கொடு. எப்படி கோபம் பண்ணிக்கிறாங்கன்னு பாப்போம். அன்னைக்கு ஹபானா வந்து ஒன்னு சொன்னாரு. லிட்டரலா வன்ஷ்வேடிக்கு சான்ஸ் கொடுக்கும்போது அவன் வந்து டெல்லி லீக் இஸ் டிஃபரெண்ட், ஜோஃபர் ஆர்ச்சர் இஸ் ஆர் எனி அதர் பவுலர்ஸ், இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னு. இல்ல அதே மாதிரி தான் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிகாஸ் the reason they performed is because they are fearless. Their intent is to hit. I don't know, from coaching side itself, CSK oda coaching side la irundhe intent காமிச்சு ஆடு நீ அடி அப்படினு இல்ல. they all their idea is to go, if the score is around 190, go till the last over to score that 190. It's not about லாஸ்ட் ஓவருக்கு முன்னத்த ஓவர்ல முடி டேக் தி இன்னிங்ஸ் டீப் அந்த philosophy நான் கேக்குறது அதுதான் சொல்றேன். டேக் தி இன்னிங்ஸ் டீப்னா உனக்கு பேலன்ஸ்டா இருக்கணும் ஸ்குவாட் லைக் இன் 2021. பிகாஸ் அந்த டைம்ல நீ ட்ரெஸ் பண்ணலாம், கடைசி வரைக்கும் போயிடும். நீங்க யாரை ட்ரெஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? இன்னைக்கும் அதே philosophy வொர்க் ஆகுமா? வசந்த் சொல்லு, யாரை ட்ரெஸ் பண்ணலாம் நீ சொல்ற? வசந்த் யாரையுமே ட்ரெஸ் பண்ண முடியாது. நீ தான் சொல்யூஷன் கொடுக்க போற, நீ சொல்ற வசந்த். யாரையும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது, எவனும் வர முடியாது. அடுத்த ஆக்ஷன்ல பாத்துக்கலாம். இல்ல ரீப்ளேஸ்மென்ட் பிளேயர் ஏதாவது வேணும்னா தேர் ஆர் மெனி பிளேயர்ஸ். இவன் மட்டும் இல்ல, சைஃபர்ட் ஒருத்தன் தான் போயிட்டான்னு தான் சொல்ல முடியாது. அவனுக்கு அதே மாதிரி ஒரு அட்டாக்கிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும்னா இவன் இருக்கான். ஜாஷ் பிலிப்பி இருக்கான், ஃபின் ஆலன் இருக்கான். ஃபின் ஆலன் பிஎஸ்எல் ஆடுறான். சென்னைக்கு அகைன்ஸ்டா சென்னையில அடிச்சவன் அவன் கைல் மேயர்ஸ்.
அவன் இல்லையா? பவர் பிளேயர் bowling போடுவான் டேய் இல்ல இப்போ நீங்க டைம் யாரும் மேட்ச் எடுத்து அவங்களுக்கு பிரச்சனை வந்துரும். ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர் ஆயிடும். Top. என்னடா இல்ல. பிரச்சனை ஒண்ணுமே உனக்கு வேணாம்டா டேய். ஜேஎஸ் ரவீந்திரா ஆட எப்படி ஆடுவ? டேய் டேய் ஒண்ணுடா ஒண்ணு ஒண்ணுடா worst case scenario நான் சொல்றேன்டா ஒண்ணு. அவனுங்களுக்கு அந்த வயசு கேட்டகரி தான் வாங்கணும்னா ஜானி பெர்ஸ்டோ போ சொல்றான். வயசு கேட்டகரி தான் வாங்கினாலும் வாங்கணும். வாங்குவாங்க. ஏன்னா நம்பர் 4 ஆடினாரு ஜேஎஸ்கே. சோ ட்ரை பண்ணுவாங்க. ஜேஎஸ்கே ஆடி இருக்கான் அவன். அதனால தான் சொல்றேன். நம்பர் 4 தானே வந்தான் ஜேஎஸ்கேக்கு. பட் வேர் வில் ஹி ஃபிட் இன்? யார தூக்கி அங்க போடுவ? விஜய் சங்கர் நம்பர் 4 ஃபிட். விஜய் சங்கர், சிவம் துபே இந்த ரெண்டு பேரும் நீ தூக்க முடியாது. 4-5ல இருந்து அவங்கள தூக்க முடியாது. என்னை கேட்டா சிவம் வேற யார தூக்குவ? அதுல வேற ஏதோ நல்ல இந்தியன் ஹிட்டர் இருந்தா நல்லா இருக்கும். சிவம் துபே யாரு இருக்கா? ஐயோ ப்ரோ ஹிட்டர் மீன்ஸ் துபே ஒருத்தன் தான் ப்ரோ கொஞ்சம் அடிக்கிற மாதிரியாவது இருக்கா? என்னை அவன பொறுத்தவரைக்கும் ஹிட்டர்னா ரெண்டையும் ஸ்பின்னாவும் சரி ஃபாஸ்டாவும் சரி ரெண்டையும் அடிக்கிற மாதிரியான ஒரு ஹிட்டர். அவன் சொல்றது வந்து ஒரு ஆல்பா ஹிட்டர் மாதிரி லைக் ஒரு பிரதீப் ஆக்சுவலி கஷ்டம் அது. அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் வேணும். அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் ஏதாவது கிடைச்சா பிரதீப் ப்ரோ இதுல நான் வந்து ஒன்னு சொல்றேன். போன வருஷம் சிவம் துபே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா தான் அடிச்சான். போன வருஷம் ஸ்பின்னர்ஸ பயங்கரமா அடிச்சானு அவனுக்கு ஸ்பின்னர்ஸ காட்ட பயந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸா போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதையும் அவன் நல்லா டேக்கிள் பண்ணி நல்லா தான் அடிச்சான் போன வருஷம். 2023 அதேதான் பண்றானுங்க. இப்போ அதேதான் பண்றானுங்க அவனுங்க. 24ல he improved his game against fast bowlers. அதான் இப்ப அவன் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஃபார்ம் இல்ல அவ்வளவுதான். இல்ல நான் ஒன்னு சொல்றேன். இந்த வாட்டி நீங்க பிரஷர் ரொம்ப பிரஷர் டாப் ஆர்டர்ல நீங்க பிபிகேஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல நீங்க பிபிகேஸ் மேட்ச் பாத்தீங்கல்ல, நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஆடினாங்கன்ட்டு ஒரு முட்டு கொடுத்தோம்ல, அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சான். ஷோன் டு பி ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் அடிச்சான். சோ லைக் அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட ஸ்கில் இருக்கு ப்ரோ, அவன்கிட்ட ஸ்கில் இருக்கு, அவன் டெவலப் பண்ணிட்டான். அதுல எல்லாம் சொல்ல முடியாது. ஷோன் டுபே சரி ஃபார்ம் அக்ரீட் தட் இஸ் லைக் யூ நோ தி ஃபார்ம்ல வந்து கம்மியா இருக்கு. ஒண்ணு வேலையா அந்த வீடியோவை முதல்ல டெலீட் பண்ண சொல்லுங்க. ஒரு சாவி, ரெண்டு சாவி, மூணு சாவி. இல்ல ஒன்னு சொல்றேன். லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸ் நான் ஒன்னு சொல்றேன். லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸ் என்னன்னா உர்வில் பட்டேல்னு ஒருத்தர் அந்த 100 balls 28 balls 100 அடிச்சார், கேள்விப்பட்டிருப்பீங்க. சையத் முஸ்தக் அலில அவர் 229 ஸ்ட்ரைக் ரேட். நான் அவன்கிட்ட சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். நேத்து பேசணும் நம்ம. ஆமா சொன்னேன். ஸ்மாட்ல 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல கன்சிஸ்டன்ட்டா நல்லா ஆடின பிளேயர்ஸ்ல வெரி ஃபியூ பிளேயர்ஸ்ல இவனும் ஒருத்தன். இவன் வந்து போன வருஷம் குஜராத் டைட்டன்ஸோட டீம்ல இருந்திருக்கான் போல, ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா. எடுக்கலாம் ஆனா ஐயோ உள்ளூர் நாய்க்கே இங்க வழி இல்லைன்ற நீ வெளியூர் நாயை கூட்டு வர சொல்ற. உள்ளூர் மாடே வந்து இங்க வந்து அப்படியே உனக்கு அதிசயமா எடுத்தாலும் உட்கார வச்சிருவானுங்க வெளியே. எவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படி எடுத்து என்ன யூஸ் இருக்கு? இந்த டீம்ல வந்து சரி இப்ப இருக்கிற டீம்ல வந்து நான் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சா இதெல்லாம் தான் பண்ணுவேன். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? நான் ஒரு கொஞ்ச நாள் பத்திரானா கொஞ்சம் உட்கார வச்சு நான் நேத்தன் எல்லிஸ் கொண்டு வருவேன்பா. ஏன் சொல்றேன்னா பத்திரானா போடுற அதே ஸ்டாட்ஸ் தான் நேத்தன் எல்லிஸ் கொடுக்க போறான். என்ன பத்திரானா கிட்ட அந்த ஒரு எக்ஸ்பெக்டர் இருக்கும். பட் நேத்தன் எல்லிஸ் ஆல்சோ வெரி குட் பவுலர். அவன் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா அவன் பவர் பிளே ஒரு ஓவர் கொடுப்பான். அஸ்வினை நேர்ந்து விட தேவையில்ல. இவன் நேத்தன் எல்லிஸ் வந்தான்னா எல்லா மேட்சும் தேவையில்ல. அஸ்வினே தேவையில்ல. ஸ்ரேயஸ் கோபால் ஆட்டு போட்டுடா டேய். ஸ்ரேயஸ் கோபால் ஆட்டு போட்டுடா. யாருக்கு பதிலா ஸ்ரேயஸ் கோபால் ப்ரோ பவுலரே வேணாம், ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். பவுலிங் நான் கேக்குறேன்னா ஷேக் ரஷீதுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இது? ஷேக் ரஷீதே இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அது ஒரு மேஜர் क्वेश्चன் மார்க்கா கேக்குறேன். நான் இம்பாக்ட் பிளேயரா வர நேம் பண்றாங்க. இல்லடா தப்புதான்டா. அதான் ப்ரோ சொல்ல வந்தேன். இவனுங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணுங்கிறது நான் நினைக்கிறேன். அதை பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பவுலிங் லைனப்ல இத்தனை பவுலர் தேவையில்லை. ஜடேஜா, அஸ்வின், நூறு, கலீல், கம்போஜ், பத்திரானா இல்ல நேத்தன் எல்லிஸ். நானா இருந்தா நேத்தன் எல்லிஸ் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணுவேன்னா, அஸ்வின் தேவையில்லை எனக்கு. ஏன்னா எனக்கு மிடில் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு நூரன் ஜடேஜா போதும். 100 அஹமத் விக்கெட் எடுப்பான், ஜடேஜா கண்டெயின் பண்ணுவான். ஜடேஜா இஸ் ஈக்குவலி குட் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே அவன் நல்லா தான் போடுவான். எனக்கு இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ் போதும், எனக்கு தேவையில்லை அதுக்கு மேல.
மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க சாலிடா. கம்போஜ், கலீல், நேத்தன் எல்லிஸ். 3 பேருமே ரெண்டு ஃபேஸும் போடுவாங்க. பவர் பிளே டெத்லயும் போடுவாங்க. எனக்கு இந்த 5 பவுலர்ஸ் ப்ராப்பரா இருக்காங்க, இது போதும் எனக்கு. நம்பர் 8ல ஜடேஜா, நம்பர் 7 தோனி வரட்டும். நம்பர் 6 எனக்கு இந்த ஓவர் 10 வேணும் ப்ரோ. வேற பவர் ஹிட்டர்னு யாருமே இல்ல ப்ரோ. எனக்கு டெவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் வேணாம் ப்ரோ. எனக்கு ஒருத்தர் போதும் அந்த 2 பேர்ல. கான்வே இருக்கட்டும். இங்கதான் நான் என்ன சொல்லுவேன், let Shaikh Rashid and Vansh Bedi play at number 1 and number 3. எவ்வளவு நாள் தான் வந்து இந்த பழைய குதிரைகளே எப்படி எதுக்காக ஓட விடணும்? அவங்கதான் அடிக்கணும் தெரியல, சோதனையே இல்லையா? ஒன்னு சொல்லிக்கிறேன். ஷைக் ரஷீத் unfortunately is also not a intent player, a run accumulator. அவர் ரன்ஸ் நிஞ்ச அடிப்பான். இந்த லாங் இன்னிங்ஸ் ஆடுற கெபாசிட்டி உள்ளவன். அதுதானே டெவன் கான்வே ருத்ராஜ் கேக்வாட் அந்த பார்ட்னர்ஷிப் தானே, அது வொர்க் அவுட் ஆச்சு. அதுதானே நான் சிம்பிளா சொல்றேன், த்ரிபாதிக்கு கொடுக்கற சான்ஸ ஷேக் ரஷீதுக்கு கொடுங்க, அவ்வளவுதான். இதுதான் த்ரிபாதிக்கு கொடுக்கற சான்ஸ். நீங்க த்ரிபாதிய மட்டும் கை காட்டுறீங்க. என்ன கேட்டா ரச்சின் ரவீந்திராவையும் கை காட்டணும். he is scam. எல்லா ரச்சின் ரவீந்திரா பயங்கர ஸ்கேம். சாதா ஸ்கேம் இல்ல, சூர ஸ்கேம். அவன் தேவையே இல்லைன்ற. ஜாமி ஓவர்டன் வரணும்னா ரச்சின் ரவீந்திரா இறக்கிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. ட்ரை பண்ணலாம். இல்ல இது வந்து அதான் சொன்னேன், இனி இவனுக்கு ட்ரை பண்ணது மட்டும் நடந்து கிழிஞ்ச மாதிரி. சரி இந்த இதுவும் ட்ரை பண்ணலாமே, தப்பு இல்லையே. ஒருவேளை ஜேமி ஓவர்டன் போல சாம் கரன் இறக்கிட்டாங்கன்னா, ஐயோ சாம் கரன் இருக்கான்ல. இல்ல நான் ஒரு இது 2020ல ஒரு 2-3 மேட்ச்க்கு ட்ரை பண்ணானுங்க ஒரு இது வேணா என்ன, இது சும்மா பேட் விடுறான்னு சொல்லிட்டு சாம் கரனே இறக்குறானுங்கன்னு வச்சுக்கோங்க. பேட் விடுறான்னு சொல்லிட்டு சாம் கரன் ஓபன் தள்ளிட்டா என்ன பண்ணுவாங்க? இன்னும் அது ஒண்ணுதான்டா பண்ணல. இன்னும் அது ஒண்ணுதான் நம்ம கிழிக்கல. எல்லாத்தையும் கிழிச்சாச்சு நம்ம. இன்னும் அது ஒண்ணுதான் கிழிக்கல. பேசாம தோனியை ஓபனிங் இறக்கி விட்டுருக்கலாமே, சூப்பரா இருக்குமே, அற்புதமா இருக்கும். அவன் முதல்ல அவன் லெக் ஸ்பின்னரை கொண்டு வந்து அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நீங்க வேற தோனி வந்தாலே லெக் ஸ்பின்னரை எடுத்து வச்சிருக்காருங்க. நீங்க வேற ஆஃப் ஸ்பின்னர் எந்த ஸ்பின்னரா இருந்தாலும் தடவை செய்யறாரு. தோனிக்கு ஃபாஸ்ட் பவுலிங் தவிர எதுவுமே வர மாட்டேங்குது. லெக் ஸ்பின்னர் இல்ல, ஆஃப் பவுலிங்ல அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு. டிஃபென்ஸ் தான் தலைவன், டிஃபென்ஸ் தான் என்ன வந்தாலும் டிஃபென்ஸ் தான். ஒரு ஓவர் இல்ல பிரதீப், ஒரு ஓவர் தோனிய சொல்ல நம்ம டீம் ஒரு விக்கெட் அந்த ஓவர் மேடுன்னு நினைச்சு பாரு, எவ்வளவு மோசமா இருக்கு. யாரு? நம்ம மொயின் அலி ப்ரோ. நமக்கு நம்ம கூட இல்ல நீங்க நம்பலனால அதான் நெசம். அவன் நம்ம மொயின் அலியே கிடையாது. மொயின் அலிய சொல்றீங்க, நம்ம கூட துஷார் தேஷ்பாண்டே சூப்பரா போட்டான். நம்ம மேலயே பாஞ்சிருச்சியா? அவன் பால்லடாயா ருத்ராஜ் இப்ப ரூல்ட் அவுட். இல்ல இந்த கலவரத்திலையும் ஒரே ஒரு விஷயம் சிரிப்பா இருக்கிறது என்னன்னா, எப்படிதான் நீங்க மட்டும் தோத்தீங்கன்னு ஒரு டீமை கேட்கலாம் எங்க கிட்ட. மும்பை இந்தியன்ஸ் எப்படிடா நீங்க மட்டும் தோத்தீங்க? அது அவங்களோட ப்ரோ. அவங்க ஏன் தோத்தாங்கன்னா ஒரே டிஃபரன்ஸ் ருத்ராஜ் கேக்வாட். அந்த 50 ரன் நீங்க தூக்குங்க, மேட்ச் நம்ம காலி. அந்த 50 ரன் தான் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். 50 அது 25 பால் அடிச்சான் ருத்ராஜ் கேக்வாட். இல்லாம 25 பால் அடிச்சான் காலி. நம்ம 22 பால்ல 50 ப்ரோ. அவன் ஒருத்தன் தான் ப்ரோ பேட்டர்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கா நம்ம கிட்ட. யோசிச்சு பாருங்க ப்ரோ நம்ம நிலைமைய. இல்ல அதான் சொன்னே, லைக் யூ செட் அந்த டீம் செலக்ஷன் வந்து why don't CSK try? நாம இந்த வீடியோ போடும் போதே CSK டேக் பண்ணி சொல்றோம்டா, இப்படிதான் சொல்லி இருக்கோம் அப்படின்னு சொல்லி போடணும். ப்ரோ அவங்க சீகா பத்ரிநாத் பீடாகு அத்தனை பிளேயர்ஸோட வீடியோவே பார்க்க மாட்டானுங்க. நீங்க அவங்க சொல்லட்டும் ப்ரோ, பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. சரி, இப்போ பாக்கி 9 டீமும் இருக்கு, அவங்கள பத்தியும் பேசணும். 1 hour நம்ம CSK பத்தி மட்டும் தான் பேசினோம். பட் காரேந்தன் சொன்னபடி நான் வந்து காரேந்தன் சொன்னபடி மும்பை வந்து இப்பவே எனக்கு புரியாது. நான் சென்னை மத்த சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா டீமும் சென்னையை பொறுத்துது.
அவனுக்கு மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹர்திக்கும் கிடையாது, பும்ராவும் கிடையாது. இருந்ததாங்க நம்மள அவனுங்களும் பிறந்திருப்பானுங்க. ஓப்பன் ரியாலிட்டி அதுதான். ஆனா மத்த டீமோட தோக்குறது என்ன ஒத்துக்கவே முடியல. பும்ரா வந்து தோத்தானுங்க. ப்ரோ பிரதீப் ப்ரோ சிம்பிள் ப்ரோ. எம்ஐ வந்து பொலார்ட மிஸ் பண்றாங்க ப்ரோ. பொலார்ட் மாதிரி ஒரு பிளேயர் அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹார்திக் அப்புறம் அந்த நமன்தீர் வரான். பட் பொலார்ட் இஸ் a கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பீஸ்ட். அவன் நின்னா கடைசி அவன் அவுட் ஆகிற வரைக்கும் எதிரில இருக்கிற பேட்டர்ஸ், எதிரில இருக்கிற டீம் பவுலர்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஐயோ இவன் அவுட் ஆகலைன்னா நம்ம டீமை வந்து காப்பாற்ற முடியாதுடா, அவன் தூக்கிட்டு மேட்சை வின் பண்ணிட்டு போயிடுவானேடான்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பினிஷரை அவங்க மிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பினிஷர் யாருமே இல்ல. ஹார்திக் பாண்டியா தான் இருக்கான், பட் அவன் மட்டும் போதாது ப்ரோ. அவங்க ரொம்ப மிஸ் பண்றது பொலார்ட் ப்ரோ. சொல்லு. லாஸ்ட் ஒன்னே சிஎஸ்கே பத்தி ஒன்னே சொல்றேன். மெனி பீப்புள் சேயிங் சிஎஸ்கே மிஸ்ஸிங் ரெய்னா லைக் பேட்டர்னு சொல்லுவானுங்க. பட் ஐ வுட் சே தே ஆர் நாட் மிஸ்ஸிங் a ரெய்னா லைக் பேட்டர். தே ஆர் மிஸ்ஸிங் சம் ராய்டு லைக் பேட்டர். தேவைப்பட்ட நிந்த இழுத்துன்னு போறதுக்கும் சரி, இல்லையா பேட் ஓடுறதுக்கும் சரி. இல்ல they have not been able to replace ராய்டு. இல்லடா அதான்டா அத சொல்ல வரேன்டா. அதுக்கு முன்னாடி பத்ரிநாத் இருந்தானா, பத்ரிநாத் இருந்த இடத்த தான் ராய்டு அப்புறம் நிரப்பினான். ஒத்துக்கிறேன், ராய்டு வாஸ் an upgrade to பத்ரிநாத். பட் இந்த டீம்ல எனக்கு இப்ப பத்ரிநாத் இருந்தா கூட ஓகேன்ற நானு. அந்த பத்ரிநாத் இடத்த தான் விஜய் சங்கர் ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கு பிரச்சனை இல்ல. விஜய் சங்கர் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல ப்ரோ. ரைனா மிஸ் பண்றதுதான் ப்ரோ. அது ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைனா இஸ் a miss only. ரைனா சிஎஸ்கேவோட மெயின் மிஸ் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். எப்பவுமே 2023 வரைக்குமே அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்தானுங்க. 2024 வந்து அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் இல்ல. ஓப்பனிங் எந்தெல்லாம் சீசன் சொதப்புதோ அந்த சீசன்ல சிஎஸ்கே அடிமட்டமா போயிட்டு இருக்கு. That is one இது stat. எல்லாம் ஒரு மேட்ச் நல்லா ஆடிடுவானுங்க ப்ரோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். 2020 சீசன்ல கூட 2023 வரைக்குமே ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்தது. 4ல இருந்து அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஓப்பனிங் காம்பினேஷன் ஃப்ரீக்வென்ட்டா மாத்திட்டு இருக்காங்க, அது குவாலிஃபை ஆக மாட்டேங்குது. 2024ல தன்னந்தனியா ருத்ராஜ் கைக்வாட் வந்து இழுத்து புடிச்சுக்கிட்டு இருந்தான் டீம். சிங்க் ஆகிற டீம் 600 ரன் அடிச்சு அவன் இழுத்து புடிச்சிட்டு இருந்தான். இப்ப அவன் இல்லாத உடனே பயங்கரமா படுக்குது டீம். அதுதான் வித்தியாசம்.